ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பெண் குழந்தை விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் கூலி தொழிலாளி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல் வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பவித்ரா, பவானியில் பிறந்த 10 நாட்களே ஆன பெண் குழந்தையை விற்பனைக்காக வைத்திருந்த பிரவீன்குமார் என்ற இளைஞரை கைது செய்த போலீசார் இந்த சம்பவத்தில் மேலும் ஈடுபட்டு இருக்கும் இரு பெண்களை தலைமறைவாக இருக்கும் இரு பெண்களை தீவிரமாக போலீசார் தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானியை சேர்ந்த பிரவீன்குமார் என்ற இளைஞர் பிறந்த 10 நாட்களே ஆன பெண் குழந்தையை விற்பனைக்காக வைத்திருப்பதாக குழந்தைகள் உதவி எண்ணிற்கு கிடைத்த தகவலின் பேரில் பவானி காவல்துறையினர் மற்றும் ஈரோடு மாவட்ட குழந்தைகள் உதவி மையம் பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனையிட்டனர். அந்த சோதனையில் போலீசாருக்கு தகவல் கிடைத்தபடியே பிரவீன்குமாரிடம் பெண் குழந்தை இருந்தது தெரிய வந்தது. மேலும் பிரவீன்குமாரிடம் விசாரணை மேற்கொண்டு அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் குழந்தையும் மீட்கப்பட்டது. பின்னர் அந்த பெண் குழந்தை ஈரோடு மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவின் பாதுகாப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பெண் குழந்தையை விற்பனை செய்ய முயன்ற சம்பவத்தில் பவானியை சேர்ந்த பிரவீன்குமார் உட்பட மேலும் இரு பெண்கள் மீது 3 மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரவீன்குமாரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கும் நிலையில் மேலும் தலைமறைவாக உள்ள இரு பெண்களை பவானி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். குழந்தையை விற்பனைக்காக வைத்திருக்கும் தகவலை அறிந்து உடனுக்குடன் நடவடிக்கை மேற்கொண்டு குழந்தையை மீட்ட அதனை விற்பனைக்காக வைத்திருந்த நபரை போலீசார் கைது செய்த சம்பவம் ஈரோட்டில் அனைவரது மத்தியிலும் காவல்துறையினர் பாராட்டை பெற்று வருகின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.